ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராசி மீடியா சேனல். ஸோ இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விலாக் பார்க்க போகிறோம். இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணாறுலேருந்து மேலே ஒரு ஹில்ஸு வட்டவடான ஒரு ஹில்ஸ், அந்த ஹில்ஸுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணாறுலேருந்து மலை ஏறுறதை பார்ப்போம். பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வட்டவடாவில் பார்த்த சைட்டிங் பிளேசஸ் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ பாருங்கள், நம்ம மூணாறு நோக்கி இப்போ ஒரு அழகான பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுற்றி அந்த சீனரிஸை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. சுற்றி அந்த க்ரீனிஷாக சைடில் உள்ள மலையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. அப்படியே மூணாறு மலை மேலே வந்து ஏறும் போதே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து டீ எஸ்டேட், அந்த டீயோட ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. ஸோ நாங்கள் மூணாறு மலை ஏறும் போதே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டு இருந்தது, தூரல். அந்த தூரலோட நம்ம வண்டி ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அது வேறு லெவல் வைபாக இருந்தது. இப்போ நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, ட்ரிசில் ஆகிக்கிட்டு இருக்கு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டாக வந்து மிஸ்ட்டு கவர் ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த டீ எஸ்டேட் மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கூட பாருங்கள், நம்ம போய்கிட்டு இருக்கோம், ஃபுல்லாகவே மிஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது நம்மளுக்கு. உண்மையாலே வந்து வேறு லெவலாக இருந்தது இந்த ட்ரிப்பு. நீங்களுமே இந்த வீடியோவை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு நிமிஷமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து இந்த பிளேஸ்லாம் வந்து ரொம்பவே க்ரீனிஷாக இருந்தது. நீங்கள் ஏறும் போது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி சைடில் எங்கேயாவது ஓரம் கட்டிட்டு நீங்கள் அங்கே ஃபோட்டோ எடுக்கலாம். நாங்கள் மலை ஏறிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அழகான சீனரிஸ்லாம் இருக்கிற இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஸோ அந்த சைடில் பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக வேறு லெவலில் இருக்குன்னு. நீங்களும் மூணாறு மேலே ஏறும் போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். உண்மையிலே வந்து அந்த ஃபோட்டோ வந்து வேறு லெவலில் இருக்கும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணார்லாம் ஆல்ரெடி ரீச் ஆகிட்டு அதை தாண்டி மாட்டுப்பட்டி டேமில் வந்துகிட்டு இருக்கோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா மூணார் தாண்டி இருக்கிற மாட்டுப்பட்டி டேமு. உண்மையிலே பாருங்கள் எப்படி வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். 2 சைடுமே நீங்கள் அந்த வாட்டரோட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது உண்மையிலே வந்து ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். நம்ம எப்படி ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலம் இருக்கோ அதே மாதிரி அதுக்கு நடுவில் சுற்றி எப்படி வாட்டர் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நடுவில் வரும்போது சுற்றி வாட்டர் கவராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து மூணார் தாண்டியுமே சரி மூணார்லையுமே சரி ஃபுல்லாகவே வந்து டீ எஸ்டேட் தான். அங்கே வந்து பிளேஸே வந்து அதுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. டீ தூள் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதோடைய ஸ்மெல் அதோட அப்படியே ட்ராவல் பண்ணி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வர வழியில் ஒரு போட்டிங் சென்டர்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் அதுக்கு போகல, ஏன்னா நாங்கள் மேலே வட்டவடை ரீச் ஆகணும் சீக்கிரமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை கூட்டம், ஒரு 4-5 பெரிய யானையை பார்த்தோம். இது எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் ஸ்டேஷன் போய்கிட்டு இருக்கிற ரூட்டில் மாட்டுப்பட்டி டேம் தாண்டி டாப் ஸ்டேஷன் போய்கிட்டு இருக்கிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 யானையை பார்த்தோம். ஸோ அங்கே கூட ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உட்காந்துருந்தார். கீழே இருந்து யானை இப்போ தான் மேலே ஏறுதான். ஸோ நீங்கள் வீடியோவில் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா யானை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து இது காட்டு யானை, வைல்டு எலிஃபண்ட்டு. இப்போ தான் கீழே இருந்து மேலே ஏறி போகுதுன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளும் ஓரமாக இறங்கிட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணோம். ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் வந்து ரொம்பவே லக்கு வேணும். இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ்லாம் வந்து நம்ம காட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு. நம்ம ஜூவில் எப்போவுமே பார்க்கலாம், ஆனால் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து அதுங்க லைவாக அதுங்க வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது நம்ம பார்க்குறது உண்மையிலே லக் வேணும். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய லக் இருக்குது. இதை பார்க்குற உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லக் இருக்குது. அதனால தான் நீங்களும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கொண்டிருப்பது ராசி மீடியா சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு த்ரில்லரான வ்ளாக் போய் தான் பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணார் தாண்டி வட்டவடை ரூட் வழியாக போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 யானை வந்து சர்ப்ரைஸாக நமக்கு என்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ நம்ம வ்ளாகில் அதெல்லாம் கவர் பண்ணியிருப்போம், நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து நிப்பாட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸருமே இருந்தாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் கேட்கும்போது ஒரு 4-5 யானை வந்து இந்த மாதிரி வந்திருக்கு, இப்போ அது மேலே ஏறிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 4மே வந்து பெரிய யானை. ஸோ அடுத்து நம்ம அங்கே வட்டவடா போயிட்டு அங்கே என்னென்ன பிளேஸ் இருக்குது, டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, எல்லாமே நம்ம போய் பார்ப்போம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணார்லேருந்து டாப் ஸ்டேஷன் போகிற ரூட்டில் தான் நம்ம வந்து நிற்கிறோம். ஸோ நம்ம இங்கே நிற்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி யானைலாம் இருக்குது. கரெக்டாக மாட்டுப்பட்டி டேம் மூணாரில் வந்து ஒரு ஃபேமஸ் பிளேஸ்னே நம்ம சொல்லலாம். அந்த டேமை தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நம்ம வந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி யானைலாம் இருக்குது. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம யானைலாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வட்டவடா மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு டீ ஷாப்பில் நிப்பாட்டியிருப்போம். அது வந்து டீ ஷாப்க்கு எய்த்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் மாதிரி அங்கே ஃபுல்லாகவே சீனரிஸே வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம அங்கே நிப்பாட்டியிருந்தோம். டீயுமே உண்மையிலேயே ரொம்ப அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருந்தது. இந்த சில் கிளைமேட்டில் குடிக்கும் போது கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. அந்த இடத்துல நாங்கள் டீ மேகி அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பயணத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வட்டவடா ஏறுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ரூட்னு சொல்லுவாங்க. சோலா ஃபாரஸ்டோட எஸ்கேப் ரூட்டு. இந்த எஸ்கேப் ரூட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1990 வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, ஏன்னா இங்கே வனவிலங்குகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறனால. ஸோ இது உள்ள வந்து நம்ம அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அந்த பொலாரிஸ் இது ரேஞ்சர் காமிச்சிருப்போம். நம்ம அந்த வெஹிக்கிளில் வந்து நம்மளை 3 கிலோமீட்டர் உள்ள ட்ரெக்கிங் மாதிரி கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே மென்ஷன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடந்து போனீங்கன்னா ட்ரெக்கிங் மாதிரி நடந்துமே போகலாமா. உள்ளே வந்து 4 கிலோமீட்டர் போகிறதுக்கு வந்து 2 ஹவர்ஸ் ஆகுமா. உண்மையிலே வந்து அது வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்கும். நாங்கள் ஆனால் போய் பார்க்கல, நாங்கள் அங்கே ஜஸ்ட் வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இது உள்ள இந்த ரூட் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பட் அப்போ இருந்தது. இது உள்ள நம்ம அப்படியே நேராக போனோன்னு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் கேரளா பார்டர் முடிஞ்சிடுமா. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு பார்டர் ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம போன ப்ளாகில் பார்த்துருப்போம்ல கிலாவரை வில்லேஜ், அந்த வில்லேஜ் வந்து இங்கேருந்து 6 கிலோமீட்டர்ஸ் வந்து கிலாவரை வில்லேஜே வந்துருமா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொலாரிஸ் ரேஞ்சரு. இது உள்ள தான் நம்மளை ட்ரெக்கிங்க்கு உள்ளே கூட்டு போவாங்க. இது வந்து இந்த பொலாரிஸ் ரேஞ்சரில் உள்ள கூட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பேருக்கு வந்து 2300 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து டைம் ஆகிடுச்சு, உள்ள செக் போஸ்ட்டை தாண்டி சீக்கிரமாக போகணுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவசரமாக போயிட்டோம். ஸோ அங்கே கூட போர்டு கூட வச்சுருப்பாங்க, யாருமே உள்ளே போகக்கூடாது, யாருமே உள்ளே விசிட் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு. அதனால் நாங்கள் அங்கேருந்து வந்து ஜஸ்ட்டு ஷூட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம்.
இந்த செக் போஸ்ட்டை தாண்டி உள்ள 6 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்ந்த காடு. அதனால் எங்கேயுமே வண்டியை நிப்பாட்டாதீங்க. நம்மளை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லி தான் உள்ளே விட்டாங்க. ஸோ நம்ம உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரோடுமே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம லக் இருந்தால் ஏதாவது அனிமல்ஸ் கூட பார்க்கலாம். ஸோ நம்ம அனிமல்ஸுமே இதில் கவர் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பைசன் பார்த்தோம், மிலாலாம் பார்த்தோம், அதெல்லாம் இந்த இதில் வரும். ஸோ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பைசன் வந்து அவ்வளோவா தெரியல, அது ஓரமாக இருந்தனால. ஆனால் நீங்கள் மிலா வந்து இதில் கிளியராக பார்க்கலாம். உள்ளே போகும்போது அந்த 6 கிலோமீட்டருமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது. நாங்கள் மட்டுமே தனியாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் டேஞ்சரஸான ரூட் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஞ்சர்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நைட் டைமில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே த்ரில்லிங்காக இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகிறது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி தனியாக நைட் டைமில் போகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் வேறு லெவலில் ஒரு ஃபீல் கொடுத்தது. நீங்கள் இது மேலே ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அனிமல்ஸை பார்த்தா கூட வண்டியை நிப்பாட்டாதீங்க. யானை வந்து கூட்டமாக ரோட்டில் கிராஸ் ஆகும்போது மட்டும் நிப்பாட்டிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அது போனோடனே நீங்கள் மெதுவாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரூட்டில் உள்ளே போய்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிலா வந்து அழகாக அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்து கிராஸ் ஆச்சு. மிலானா வந்து பார்த்திங்கன்னா மானில் வந்து இது ஒரு டைப்னு சொல்லுவாங்க. மான்லேயே சாம்பார் டீர் அந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இது ஒரு டைப்பான டீர்னு சொல்லுவாங்க. மிலா வந்து மானோட வந்து கொஞ்சம் ஹைட்டாக கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நீங்களுமே இங்கே ஏதாவது அனிமல்ஸை பார்த்தா வண்டியை நிப்பாட்டாமல் அதுக்கு எதாவது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம அப்படியே கிளம்பிடுங்க. ஸோ வட்டவாடா விலாக் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போடுவோம். அது வந்து இந்த வீடியோட இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம வந்து ட்ரிப்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பைசன் கூட்டத்தை பார்த்தோம். உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் இதை லைக் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு நீங்களும் வந்து விசிட் பண்ணி பார்க்கணுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை போல் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராசி மீடியா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.